அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. அல்லாஹ் புகழுகிறோம், அல்லாஹ்கிட்டயே பாவ மன்னிப்பு தேடுகிறோம். நபி மீது ஸலவாத்து சொல்லி, அல்லாஹ் புகழ்ந்து நபி மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடி அப்படியே சொல்லி போட்டு அதுக்கு அடுத்து 3 குர்ஆன் வசனத்தை ஓதுவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஹக்க துகாத்தி, எவ்வளவு பயப்படலாமோ அவ்வளவு பயப்பட்டு கொள்ளுங்க. மூமின் இல்லை முஸ்லீம் இல்லாமல் மௌத்தாயிடாதீங்க. அடுத்த வசனம் அதுவும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. 3வது வசனம் அதுவும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொல்லி 3 வசனம் வந்தாச்சு. அதுக்கு போகிற ஒரு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தையில் ரொம்ப உண்மையான வார்த்தை அல்லாஹ்வோட வேதம் குர்ஆன். ரொம்ப உண்மையானது. அஸ்தகண்டா அதுக்கு மேலே உண்மை என்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. புடி அது குர்ஆன் சொல்லிட்டு وَإِنَّ خَيْرَ الْهَدِي, பின்பற்றதுக்குரிய கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தில் சிறந்த கலாச்சாரம் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு, நபி காட்டி தந்த கலாச்சாரம். நபியுடைய கலாச்சாரம் தான் சரியாக இருக்கும், பின்பற்றதுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லிட்டு மொட்டையாக போகலை. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் பிஸ்கெட்டும் வச்சு கேக்கும் வச்சு சம்சாவும் வச்சுட்டு எடுங்க. இப்போ போட்டு சம்சா தானேண்டா பிஸ்கெட் எடுக்கப்படாண்ட அர்த்தமா? சம்சா எடுங்கண்டா பிஸ்கெட் எடுக்கப்படாண்டிருக்கா இல்லையே? அப்போ சிறந்தது நபியுடைய கலாச்சாரம்ண்டா, அப்போ மத்தாக்கள் கலாச்சாரத்தை எடுக்கப்படாண்டிருக்காங்க. அப்படித்தானே நம்ம யோசிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கக்கூடாதுன்றாங்க. என்ன சொல்கிறாங்கண்டா, சிறந்த கலாச்சாரம் முஹம்மது நபியுடைய கலாச்சாரம். வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் ரொம்ப கெட்ட காரியம் மார்க்கம் என்ற பெயரில் பிறகு வாரதுங்கிறாங்க. முஹ்தஸாத்துண்டா மார்க்கத்தின் பெயரால் பின்னால் வந்தது, அதான் முஹ்தஸாத். அதை சொல்லிட்டு